விட்டு விடுறோம். ஆனாலும் நம்ம விட்டாலும் அவர் நம்மளை ஒருபோதும் விடாதவராக இருக்கிறாரு. அப்படியே என்னோட வாழ்க்கையில கூட பாஸ்டம் அநேக நேரத்துல என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க, சபைக்கு வா, நேரம் கிடைக்காது, சபைக்கு வா அப்படின்னு எத்தனையோ வாட்டி என்னை கூப்பிட்டுருக்காங்க. அதனால நான் அவங்க கூப்பிடும்போது நான் போனதே இல்லை. ஆனா நான் இப்போ வந்து ரொம்ப வேதனைப்படுறேன். நம்ம ஏன் போல, அப்படியே போயிருக்கலாமோ, அப்படியே இருந்திருக்கலாமோ என்று வேதனைப்படுறேன். அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சாட்சி உங்க இடத்துல பங்கெடுக்கிறேன். அப்படியே எனக்கு 17 வயதுல வந்து எனக்கு வந்து கல் இருந்தது கிட்னில. அப்போ கல் இருந்தப்போ என்னோட கூட அட்மிஷன் ஆன எல்லாருக்குமே 30 வயசு, 38 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படிதான் என் கூட எல்லாருமே இருந்தாங்க. அந்த வார்டில் நான் மட்டும்தான் 17 வயசு பொண்ணு, கிட்னி ஸ்டோனுன்ட்டு. அப்புறம் வந்து அப்பெண்டிக்ஸ் சொல்லிட்டு ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆனாலும் அப்படியா பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போது கிட்னி ஸ்டோனு 17 வயசுலயே இந்த ஸ்டோன் இருந்ததுன்னா வருஷம் வளரும், சர்ஜரி பண்ணாலும் வளரும் அப்படின்னு எத்தனை வாட்டி டாக்டர் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க. 17 வயசுலயே கல் சர்ஜரி வருஷம் பண்ணுன்னு சொல்றாங்களே, இப்படியா பிள்ளை சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுறாளே என்று என்னோட தாயார் எல்லாருமே அழுகுறாங்க. ஆனாலும் பாஸ்டம் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்காக சபையில் அறிவிச்சும் போது எனக்காக ஜெபிச்சாங்க, ஜெப என்னை கொடுத்தாங்க. அப்படியா ஜெபிக்கும் பொழுது அப்புறமா நான் வந்து விசுவாசிக்கல. ஏன்னா எனக்கு வந்து அவங்க சொல்றதோ ஜெபிக்கிறதோ நான் அவ்வளவா நம்பிக்கைப்படலை. ஆனாலும் ஏசப்பா அந்த நேரத்தில் வந்து சர்ஜரின்னு சொல்லி அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்ட பிறகு கூட அப்படியே ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலாம் சொல்லும் போது அப்புறம் ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா கல்லே இல்லை, எதுக்கு அட்மிஷன் ஆனோன்ற மாதிரி டாக்டரே பிரமிச்சாங்க. அப்படியே அந்த கல்லுலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தந்தார். சர்ஜரியே நடக்கல, அங்கே ஒரு அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாரு. திருப்பியும் 20 நாள் 1 மாதம் கழிச்சு செக்கப்புக்கு போகும்போது லேசர் சர்ஜரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. அந்த சர்ஜரியில கூட அப்படியா எங்க அம்மா திருப்பவும் அழுகுறாங்க. ஏன்னா இங்க வந்தாலே சர்ஜரி சொல்றாங்களே அழுகுறாங்க. அப்பயுமே எங்க பாஸ்டர்மா எங்க அக்கா எல்லாருமே எனக்காக ஜெபிச்சாங்க. அப்பயும் ஜெப தண்ணி மாத்திரம், அந்த ஜெப மாத்திரம் தான் ஏசப்பா எனக்கு விடுதலை தந்தாரு. நம்ம டாக்டரை நம்பி போறோம், ஆனா ஏசு நம்மளை சுகப்படுத்தவோ பலப்படுத்தவோ வல்லவரா இருக்கிறாரு. திருமணத்துக்கு அப்புறமா கூட நீர்கட்டி என்று ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆனேன். அப்பயுமே சர்ஜரின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஏசப்பா என்னை விடுதலை தந்தார். ஒரு டைமும் டாக்டர் ஒண்ணு சொல்லுவாங்க, ஏசப்பா ஒரு அற்புதத்தை தந்து என்னை மீட்டு கொண்டு வருவாரு. அப்படியா தான் என் வாழ்க்கையில மூணு முறையா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலுமே கூட விடுதலையாகி வந்திருக்கேன். சர்ஜரியும் இல்லை, எந்த பிரச்சனை இல்லாம வந்திருக்கேன். திருப்பியுமா 3 வருடமா வீசி பிரச்சனைனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரொம்ப டெஸ்ட் அலர்ஜி, சமைக்க முடியாது, இப்படியே அவரை ரொம்ப பலவீனப்பட்டு என்னோட